சென்னை அண்ணாநகர் பகுதியில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார். அண்ணாநகர் ஏசி பிளாக்கில் உள்ள கிருஷ்ணசாமி மெட்ரிக் பள்ளி வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதல்வரை தேர்ந்தெடுக்கும் முக்கிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருப்பதாகவும், ஜனநாயக உரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து மக்களும் 100% வாக்குகளை அளிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு உள்ள கடமையை நாட்டினுடைய தலைவரை, நாட்டினுடைய முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு இது. அது இந்த முக்கிய பங்கிலே ஒவ்வொரு குடிமகனும் நமக்கு இருக்கின்ற ஜனநாயக முறைப்படி வாக்களிக்க வேண்டும். அதை தவற விடுவது சரியாக இருக்காது. அது அத்துணை பொதுமக்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, வாக்களியுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், நாட்டை காப்பாற்றுவர்களுக்கு வாக்களியுங்கள். நான் மதுரைக்கு அவசரமாக செல்ல வேண்டும். சுந்தர்சி அங்கு வேட்பாளராக இருக்கிறார்கள். ஆகவே அதனுடைய வெற்றிக்காக நேற்று இரவு தான் வந்தோம். காலையில் வாக்களித்து கிளம்புகிறோம். ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை நல்லவர்களிடம் தாருங்கள் என்று புதிய நீதி கட்சியின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.